வணக்கம். மலைப்படுகடாம்ல நம்ம இது வரைக்கும் 375 வரி வரைக்கும் பார்த்திருக்கோம். தொடர்ந்து அடுத்த பகுதியை பார்க்கலாம். அவங்க இன்னும் தொடர்ந்து பயணத்துல தான் இருக்காங்க. அதாவது அவங்க பயணப்படல. அவங்க போற வழிய இந்த கூத்தர், பரிசு பெற்ற கூத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க போற வழி எப்படி இருக்கும் அப்படின்னா, கொம்புகள் நிறைய இருக்கக்கூடிய, அதாவது புதர்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கக்கூடிய ஒரு பாதை. அந்த பாதை வழியா போகும்பொழுது இந்த கொம்புகள் நேரா அவங்க முகத்துல அடிக்கலாம். அதனால பார்த்து போங்க அப்படிங்கிறார். உரை செலவெறுத்த அவன் நீங்கா சுற்றமொடு புரை தவ உயரிய மழை மருள் பல் தோல் அரசு நிலை தகர்க்கும் அருப்பமும் உடைய. அவனுடைய படை எப்படிப்பட்டது என்றால் உரை செலவெறுத்த, புகழை மிஞ்சியது அவனுடைய புகழ். அதனால உரை செலவெறுத்த, இப்படிதான் என்று சொல்ல முடியாத அளவிற்கு புகழ் மிகுந்தவன் அவன். புகழ் எங்கும் பரவி நிற்பது. ஏன் காரணம் என்னன்னா, அவனுடைய படைத்தலைவர்கள் அவனை விட்டு நீங்காது எப்பொழுதும் அவனோடு கூடியிருப்பவர்கள். அவன் நீங்கா சுற்றமோடு, இந்த சுற்றம் என்பது அவனுடைய படைத்தலைவர்களை சொல்றாரு. புரை தவ உயரிய மழை மருள் பல் தோல், கூடவே அவனுக்கு ஒரு பெரிய யானைப்படையும் அவனிடம் இருக்கிறது. எப்படி என்றால் உயர்ச்சியாக சொல்லப்படக்கூடிய அளவிற்கு மழை மருள், மழை மேகங்கள் சூழ்ந்து நின்றால் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு ஒரு மழை மேகம் கருமையான நிறமுடையதா இருக்கும். யானைப்படை சேர்ந்து நின்றால் அதுவும் ஒரு மழை மேகம் போல காட்சி அளிக்கும். பல் தோல் அப்படின்னா இந்த யானையை கொடுக்கக்கூடிய ஒரு சொல். அப்படி மழையை போன்று இருக்கிறதோ என்று மருட்சியை, அது வியப்பினை ஊட்டக்கூடிய மிகப்பெரிய யானைப்படையை அவன் வைத்திருக்கிறான். அது அப்படி இவர்களெல்லாம், இந்த படைத்தலைவர்களையும் யானை கூட்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவனோடு போரிட வரக்கூடிய எந்த மன்னனுக்குமே அவனுடைய நிலை தடுமாறுவார்கள். அவங்க ரொம்ப வீரமா கிளம்பி வந்துருவாங்க இவனோட போரிடலாம் அப்படின்னு. ஆனால் இங்க வந்த பிறகு, அதை பார்த்த பிறகு அவர்களால அந்த உறுதியில நிக்க முடியாது. அரசு நிலை தளர்க்கும். தளர்த்தல்னா பிடியிலிருந்து கொஞ்சம் தளர்ப்பது. அப்போ இவனை வென்று விடலாம் என்று உறுதியோடு வந்தவர்கள் அது முடியாது போல இருக்கே என்று சொல்லி அவருடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கீழிறங்குவார்கள். அது போல புகழை உடையவன் அவன். அரசு நிலை தளர்க்கும் அருப்பமும் உடைய, அந்த அளவுக்கு பெரிய மதில் சூழ்ந்த நாடாக அவனுடையது இருக்கும். இப்ப அதுல போற வழியில இன்னும் என்ன இருக்கும் அப்படின்னா, பின்னி அன்ன பிணங்கு அருள் நுழை தோறும், அந்த மதில்கள் தோறும் பின்னி, அது என்ன, காடுகள்னா நிறைய காட்டு கொடிகள் வளர்ந்திருக்கும். அது ரொம்ப நிறைய காட்டு கொடிகள் ஒன்னோட ஒண்ணு பின்னி பின்னி இருக்கிறத நம்ம காடுகள்ல பார்க்க முடியும். அப்போ பின்னி என்ன, ஒன்றோடு ஒன்று பின்னியது போல பிணங்கு அரில். அரில்ங்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அரில்னா ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருப்பது. இந்த காட்டு கொடிகள் ஒன்றோடு ஒன்று சுற்றி இருப்பது, அதற்கு அரில் அப்படின்னு பேரு. இங்க பிணங்கு அரில் நுழைதரும். அப்படி இந்த ஒன்றோடு ஒன்று சுற்றி கொண்டிருக்கக்கூடிய காட்டு கொடிகளை விலக்கி விட்டுதான் நீங்க உள்ள போகணும். அப்படி நீங்க உள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஒருத்தர் விலக்கிட்டு இப்படி உள்ள போவார் இல்லையா, அது காட்டு கொடிகள் இருக்கிறது, கொம்புகளை சுற்றி இருக்கிறது. இப்போ ஒருத்தர் விலக்கிட்டு இப்படி உள்ள போனாருன்னா அவன் தள்ளி விடுற அந்த கொம்பு வேகமா பின்னாடி வரவங்க மேல அடிக்கும். எவ்வளவு அழகா யோசிச்சிருக்காரு பாருங்களேன். பின்னி அன்ன பிணங்கு அருள் நுழைதொரும் முன்னோன் வாங்கிய கடுவிசை கணைக்கோள். முன்னாடி போறவன் தன்னோட முகத்துல இடிக்க கூடாதுன்னு சொல்லி வேகமா அந்த கொம்பை இப்படி தள்ளிட்டு உள்ள நுழைவான். அப்போ பின்னாடி வரவங்க முகத்துல அது வேகமா இடிச்சிடும். முகத்துல இடிச்சாலும் பரவாயில்ல, என்ன ஆகும்னா, நீங்க கையில பிடிச்சு தூக்கிட்டு போறீங்க இல்லையா, அவங்களுடைய யாழினுடைய பத்தர்னா அதனுடைய குடம் போன்ற அமைப்பு, அதுல இருந்தா ஒலி வருது, அதனால அந்த யாழினுடைய பத்தர். அப்புறம் உங்க மத்தளத்தினுடைய கண், அந்த கண்ணுல இருந்தா இசை வருது. அந்த கொம்பு வேகமா யாழினுடைய பத்தரையோ அல்லது முழவினுடைய கண்ணையோ இடிச்சிருச்சு அப்படின்னா அந்த தோல் கிழிஞ்சு போயிடும். அப்ப நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை அங்க எடுத்துட்டு போயெல்லாம் ஒன்னும் சரி பண்ண முடியாது. அதனால நீங்க அப்படி போகும் பொழுது ஒருவரோடு ஒருவர் கையை பிடித்து கொண்டு அந்த மூங்கில்கள், அந்த கோல்கள் இந்த காட்டுக்கொடியினால் பின்னி பிணைந்து உங்க முகத்துல படாம உங்க இசைக்கருவிகளை ஒன்றும் பாழாக்காம போங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த பகுதி. முன்னோன் வாங்கிய கடுவிசை கணைக்கோள் இன்னிசை நல்யாழ் பத்தரும் விசி பிணி, விசினா இறுக்கி கட்டப்பட்ட மண்ணார் முழவின், மண் போட்டு, அந்த மண் சாந்து போட்டுதான் மூடி, அந்த முழவினுடைய கண்ணு மேல மண் சார்ந்து வச்சிருப்பாங்க, ஏன்னா சத்தம் அதிகமா வர்றதுக்காக. முழவின் கண்ணும் ஓம்பி, அந்த முழவினுடைய கண் பகுதியையும் தாளம் தட்டக்கூடிய அந்த கண்ணும் ஓம்பி அதை பாதுகாத்து கை பிணி விடாது பைய கழுவி. ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சுக்கோங்க, கையை விட்டுறாதீங்க. கையை பிடிச்சிட்டே போனீங்கன்னாதான் அந்த கோலை மெதுவா தள்ளிட்டே நீங்க போக முடியும். பைய கழுவின், பைய அப்படிங்கிற வார்த்தை இன்னும் சவுத் சைட்ல யூஸ் பண்ற ஒரு வார்த்தை தான் தமிழ்ல. பைய கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பைய வாங்க, என்ன இப்போ அவசரம் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்குல. அது திருநெல்வேலி சைடா கன்னியாகுமரி சைடா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த 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 பைய கழுமின் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஏதோ ஒரு வட்டார வழக்கு சொன்னா இன்னும் இருக்கு. மெல்ல மெதுவா
அப்படின்றதுதான் இந்த சைடு வழக்கம். இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு பகுதியிலயும் ஒவ்வொரு மாதிரியான சில வார்த்தைகள் புழக்கத்துல இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து திருச்சி புதுக்கோட்டைக்கு போவேன் லீவு, என்னோட ஸ்கூல் டேஸ் லீவ்ல. அங்க பாத்தீங்கன்னா தொடப்பு கட்டை இருக்கா பெருக்கிறதுக்கு, தொடப்பும் இருக்கா பெருக்கிறதுக்குன்னு கேட்டா அவங்களுக்கு புரியவே புரியாது. விளக்கமாறுன்னு சொன்னாதான் புரியும். ஒரே பொருள் தான், ஆனா அது மாதிரி வானொலி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வந்து வேற மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு இடத்துல சொலவு அப்படின்னா புரியும். இப்ப நம்ம வந்து மொரம்னு சொல்றோம் இங்க. மொரம்னு சொன்னா அந்த சவுத் சைட்ல இருக்கிற நிறைய பேருக்கு புரியாது. அவங்க சொலவு அப்படின்வாங்க. சொலவுனா நமக்கு புரியாது. விளக்கமாறு அப்படின்னாதான் அந்த பக்கம் இருக்கிறது புரியும். அதுப்போ ஒரு வார்த்தை வந்து ஒவ்வொரு வட்டாரத்திலயும் ஒவ்வொரு மாதிரியான பொருளை பெயரை கொண்டிருக்கிறது. இங்க பைய அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் வழங்கக்கூடிய ஒரு சொல் தான். வட்டார வழக்குல பைய, பைய வாங்க, பைய கொடுங்க, ஒண்ணும் வச்சிருக்கோம்ல, பைய தாங்க அப்படின்வாங்க. அப்போ அந்த வட்டாரத்தை சேர்ந்தவராக கூட இந்த புலவர் ஒருவேளை இருந்திருக்கலாம். அந்த அந்த மாதிரி சொற்கள் வழங்கிய வட்டாரத்தை சேர்ந்தவராக கூடிய இந்த இரணிய முட்டத்து அவர் வந்து இருந்திருக்கலாம். கைப்பிணி விடாது பை பைய கழுமி, மெதுவா போங்க, ஒருத்தரோட கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு மெதுவா அந்த கோல் வந்து உங்க முகத்துல தாக்காமலும், உங்களுடைய யாழினுடைய பத்தரையும் முழவினுடைய கண்ணையும் தாக்காமலும் பத்திரமா போங்க. அப்புறம் நீங்க போற வழியில இன்னொரு அருமையான காட்சியை நீங்க பாப்பீங்க. களிறு மலைந்தன்ன கண் கூடு துருகல். களிர்கள் ஒன்றோடு ஒன்று போரிடுவது போல, களிறு ஆண் யானை, ஆண் யானைகள் ஒன்றோடு ஒன்று போரிடுவது போல அந்த வந்து பெரிய பெரிய பாறைகள் படுத்து கிடக்கும். பெரிய பாறை ஒன்னோட ஒண்ணு பக்கத்துல இருக்கிறத பார்த்தா களிறுகள் போரிடுவது போல இருக்கும். அந்த பாறைகள் வழியாக நீங்க போவீங்க. தளி பொழி காணும் தலை தவ பலவே. அதுல மழை பெய்யக்கூடிய காடுகள் சூழ்ந்த வழிகள் நிறையவே உண்டு. கொஞ்சம் ஒரு ஒரு இடத்துல ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு சமவெளி வருது, அப்புறம் திரும்பி காடுகள் வருகிறது. அந்த இடத்துல நடுகர்கள் நிறைய வச்சிருப்பாங்க. அந்த மலைப்பகுதி போல இருக்கக்கூடிய காடும் மலையும் சேரக்கூடிய அந்த மாதிரியான இடத்துல நிறைய நடுகர்கள் இருப்பதை நீங்க பாப்பீங்க. நடுகர்கள் யாருக்காக அப்படின்னா, பகைவரோடு போயிட்டு புறமுதுகு காட்டாமல் வீரத்தோடு மாண்டு போன வீரர்களுக்கு நடப்படுவது நடுகள். அந்த நடுகள் வந்து ஒரு சின்ன மைல்கல் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதுல அந்த வீரனுடைய ஒண்ணு உருவத்தை பதிச்சிருப்பாங்க, இல்ல பேர் எழுதியிருப்பாங்கன்னு இவர் சொல்றாரு. ஆனா பேர் எழுதின மாதிரி இல்ல, நடுகர்கள் வந்து ஒரு மைல்கல் போல இருக்கும், சின்னதா ஒரு ரவுண்டா அப்படி இருக்கும். அதுல வந்து அவன் வில்லேந்திருப்பது போலவோ அந்த படங்களை வந்து பொறிச்சிருப்பாங்க. இங்க வந்து அந்த மாதிரியான நடுகர்கள் அங்க இருக்கும் நிறைய. அப்படி மாண்டு போன வீரர்களுக்காக நடப்பட்ட அவருடைய புகழை பாடக்கூடிய நடிகர்கள் இருக்கும். அவை தெய்வம் உரைபவை. இப்ப இறந்து போனவங்க தெய்வமா அதுல உரையிறாங்க. அதனால நீங்க தயங்காம அங்க நின்னு உங்களுடைய இசைக்கருவிகளை மீட்டி அந்த தெய்வங்கள் மகிழுமாறு பாடல்களை பாடலாம், இசைக்கருவிகளை இசைக்கலாம், அந்த தெய்வங்கள் மகிழும். அதனால அதையும் நீங்க செஞ்சுட்டே போலாம் அப்படிங்கிறார். ஒன்னா தெவ்வர் உழைவு இடத்து ஆர்த்தன நல்வழி கொடுத்த நானுடை மறவர் செல்லா நல்லிசை பெயரோடு நட்ட கல் ஏசு கவலை எண்ணு மிக பலவே. நிறைய வழி அங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். அங்க நிறைய நடுகர்களை நட்டிருப்பாங்க. அவங்க அதுக்கு யாருக்கான நடுகள் அது அப்படின்னா, ஒன்னா தெவ்வர் உழைவு இடத்து ஆர்த்தன. 2 பேருக்கு நடுவுல போர் நடக்கிறது. அப்ப கொஞ்சம் ஒரு சைடு வந்து தோல்வி உருவார்களோ என்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்ப இவங்க கொஞ்சம் பின்வாங்குறாங்க. பின்வாங்கும் போது அந்த எதிரில் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து ஆர்ப்பரிக்கிறார்கள். இவங்க தோத்து போயிட்டாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆரவாரம் செய்கிறார்கள். ஆனா உடனே இந்த எதிர்த்து போரிடுற வீரர்களுக்கு ஒரு வெட்கம் வந்து விடுகிறது. அப்படி நாம பின்வாங்கி போயிடக்கூடாது என்று சொல்லி திரும்ப முன்னேறி வந்து அந்த வீரர்களுடைய கையால் வெட்டுப்பட்டு சாகிறார்கள். நல்வழி கொடுத்த நானுடை மறவர். நாணம் என்பது இங்க தங்களுடைய வீரத்தன்மையை பற்றி குறைத்து பேசிவிட்டார்களே என்பதனால் வரக்கூடிய நாணம். அந்த பழிச்சொல்லுக்கு அஞ்சி திரும்ப போரில முன்னேறி போய் அவர்கள் தங்களுடைய உயிரை கொடுக்கிறார்கள். நல்வழி கொடுத்த நானுடை மறவர் செல்லா நல்லிசை பெயரோடு நட்ட. இப்படி புறமுதுகிட்டு கொண்டு ஓடக்கூடாது, தான் உயிரை கொடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அப்படி முன்னேறி வந்து தன்னுடைய உயிரை கொடுத்த வீரர்களுக்காக அவருடைய பெயரும் புகழும் எழுதி நடப்பட்ட நடுகர்கள் நிறைய இருப்பதை நீங்க பாப்பீங்க. செல்லா நல்லிசை பெயரோடு நட்ட, நல்லிசை அவருடைய புகழ், பெயர் அந்த வீரனுடைய பெயரோடு நட்ட கல் ஏசு கவலை எண்ணு மிக பலவே. கல் ஏசு, ஏசுன்னா பழித்தல், நடுகர்கள் பழிக்கக்கூடிய நடுகர்கள் நிறைய அந்த இடத்துல, அந்த கவலைனா வழி, அந்த கவலை வழிகள் நிறைய இருக்கும். இன்புறு முறற்கை நும் பாட்டு விருப்பு ஆக தொன்று ஒழுகு மரபின் நும் மறுப்பு இகத்து துணைமின். நீங்க அந்த இடத்துல வந்து உங்களுடைய இனிய இன்னிசை கருவிகளை மீட்டி அந்த நடுகர்களில் உரையக்கூடிய தெய்வங்கள்
தொன்று ஒழுகு மரபின் பழைய மரபுப்படி அந்த நடுகர்கள் தொன்று ஒழுகு மரபின்னா அப்ப ரொம்ப காலமா அந்த நடுகர்கள் நடக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது. இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம், நிறைய வார் மெமோரியல் எல்லாம் அந்த பெயர்களை கல்ல எழுதி வச்சிருப்பாங்க. அது வந்து எல்லா கிட்டத்தட்ட அது நடுகளுடைய மாடர்ன் வெர்ஷன் தான் அது இருப்பாங்க. இப்ப நாங்க இதுல பார்த்தோம், அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அங்க அமெரிக்கால பார்க்கும்போது அதுல வெளியில வந்து அந்த அந்த 2ஆம் உலக போர்ல யாரெல்லாம் வந்து இது பண்ணாங்களோ, பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் பெரிய 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 தூண் மாதிரி இதுல ஃபுல்லா எழுதி இருந்தது. அந்த இது ஃபுல்லா வந்து எழுதி இருந்து நாங்க போன போது அது மெமோரியல் டே வேற, மேனுடைய எண்டுல. சோ பெரிய ஒரு கலர்ஃபுல்லான வெடியெல்லாம் வெடிச்சு அதை கொண்டாடினாங்க அவங்க. அந்த நடுகள் வழக்கம் என்பது ரொம்ப தொன்று தொட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். தமிழ்லையும் அந்த மாதிரியான வழக்கம் இருந்திருக்கிறது. தொன்று ஒழுகு மரபின் மிக பழங்குடி காலம் முதற்கொண்டு அந்த நடுகற்களை வைத்து இறந்து போன வீரர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது. அந்த இதுல இன்புறு முறற்கை நின் பாட்டு விருப்பாக, அந்த தெய்வங்கள் விரும்பும்படியாக, அந்த கல்லிலே உரையக்கூடிய தெய்வங்கள் விரும்பும்படியாக நீங்கள் உங்களுடைய இசை கருவிகளை இசைத்து பாடி நீங்கள் அந்த வழியாக வரலாம் அப்படின்னு சொல்றாரு. பண்டு நற்கு அறியா புலம் பெயர் புதுவீர் சந்து நீவி புல் முடிந்து இடுமீன். இப்ப நீங்க இந்த வழி வரக்கூடிய வழி வந்து அடிக்கடி எல்லாரும் நடந்து வர வழியெல்லாம் கிடையாது, ரொம்ப இப்படி போறவங்க வரக்கூடிய வழிதான் அது. அப்போ இப்ப நீங்க புதுசா இப்ப போறீங்க அந்த வழியா, இவர் ரொம்ப நாள் முன்னாடி போயிட்டு வந்துட்டாரு. இப்போ நீங்க போகும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த வழியை கொஞ்சம் செப் பண்ணிட்டு கொண்டே போங்க. அடுத்து வரக்கூடியவங்களுக்கு வழி தெரிகிறார் போல, வழி அவங்க அடையாளத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க அந்த வழியை செப் பண்ணிட்டு கொண்டு போங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னா, 2 பக்கமும் புல் வளர்ந்துருக்கும், அந்த புல்ல முடிச்சு போட்டுட்டே போங்க அப்படிங்கிறாரு. இது ஒரு புது வழக்கமா இருக்கு. சந்து நீவி புல் முடிந்து இடுமின், அந்த புல்ல வந்து முடிச்சு போட்டு வச்சுட்டு போங்க. ஏன்னா புல் சாதாரணமா முடிச்சு போட்டுக்காது. அப்போ முடிச்சு போட்டு எப்படி வச்சிருக்காங்கன்னா, யாரோ மனிதர்கள் இது வழியாக போயிருக்கிறார்கள் என்ற ஒரு அடையாளம் நமக்கு தெரியும். அதனால வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. நம்ம இந்த குழந்தைகளுடைய தேவதை கதைகள்ல வந்து ஹான்சல் அண்ட் கிரீட்டல் படிச்சிருக்கோம். ஹான்சல் அண்ட் கிரீட்டல்ல வந்து அவர்களுக்கு கையில கொடுக்கக்கூடிய ரொட்டி துண்டு வந்து அந்த 2 குழந்தைங்களும் அப்படியே வழியில போட்டுட்டே போகும். ஆனா திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு வழி தெரியாது. ஏன்னா அந்த ரொட்டி துண்டுகளை வந்து குருவிகள் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். சோ இப்படி வழி தெரிவதற்காக ஏதாவது ஒரு அடையாளம் பண்ணிக்கிட்டே போறது அப்படிங்கிறது வந்து நிறைய கதைகள்ல இருக்கு. சந்து நீவி அந்த புல்ல விளக்கி இந்த ஒன்னோட ஒண்ணு புல்ல முடிச்சு போட்டுட்டே போங்க, அடுத்து வரவங்களுக்கு அது வழி தெரியும், அதனால அப்படின்னு சொல்றாரு. செல்லும் தேயத்து பெயர் மருந்து அறிமார் கல் எறிந்து எழுதிய நல்லறை மராத்த கடவுள் ஓங்கிய காடு ஏசு கவலை. திரும்ப அதே வரி வருது, காடு ஏசு கவலை. நீங்க வந்து செல்லக்கூடிய வழியில, செல்லும் தேயத்தை நீங்க செல்லக்கூடிய அந்த வழி தேயத்துல வழியில அந்த நடுகர்கள் அங்க இருக்கும். அந்த இவன் தான் இந்த உலகத்துக்காக இந்த படைக்காக உயிரை கொடுத்தவன் என்று சொல்லி பெயர் மருங்கு அறிமார் கல் எறிந்து எழுதிய நல்லறை மராத்த கடவுள் ஓங்கிய காடு. இந்த உலகம் எல்லாம் அறியும்படியாக ஒரு கல்லை கொத்தி அதன் மீது அவனுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய மராமரங்களுக்கு கீழே இந்த நடுகற்களை நட்டிருப்பார்கள். அந்த மராமரங்கள் இருக்கக்கூடிய வழிகள் நிறைய அந்த பக்கம் உண்டு, அது வழியா போவீங்க. மராமரம்னா எந்த மாதிரி மரம்னு எனக்கு தெரியல, எப்படி இருக்குன்னு பாக்கணும். ஏன்னா நீங்க இதுல பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துல கூட மராமரம் தான் வரும். வாலியோடு சுக்ரீவன் போரிடும் பொழுது ராமன் மறைந்து நின்று போர் தொடு, ஏன்னா வாலியோடு நேரம் நின்று போரிட முடியாது, அவனுடைய யார் எதிரி போரிட்டாலும் அவனுடைய பலம் பாதி வாலிக்கு போயிடும். அதனால ராமன் அங்க மறைந்திருந்து வில்லு அம்பு எய்துகிறான். அது வந்து 7 மரத்தை தொலைச்சிட்டு போய் வாலி மேல பாஞ்சுதா ராமாயண கதை வரும். 7 மராமரம், அந்த மராமரம் அதேதான் இங்கேயும் சொல்றாரு, மராமரம். அந்த மராமரங்களுக்கு நடுகற்கள் பொதிக்கப்பட்ட மராமரங்கள் இருக்கக்கூடிய பாதைகள் நிறைய உண்டு, அது வழியா நீங்க வந்து போவீங்க. தெய்வத்தன்மை மிகுந்த காடுகள் இருக்கும். ஏற்கனவே காடுகள்னா கொஞ்சம் வந்து தெய்வம் உரையக்கூடிய இடம் தான். இப்ப இந்த நடுகற்களும் இருக்கு. இந்த நடுகற்கள்ல இறந்து போன வீரர்களுடைய உயிர்கள் உரைகின்றன, அவைகள் தெய்வமாக உரைகின்றன. அந்த வழியில இந்த மரங்களுடைய நிழல்கள்ல இருந்து நீங்க போகலாம். அந்த இடம் வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஒட்டாது அகன்ற ஒன்னா தெவ்வர் சுட்டினும் பணிக்கும் சுரம் தவப்பலவே. இது பார்ப்பதற்கு சற்றுன்னு ஒரு அச்சம் வரும். ஏனென்றால் பகைவர்கள் இவனோடு போரிட்டு வெல்லலாம் என்று வந்தால் இந்த மாதிரியான நடுகர்கள் இருக்கக்கூடிய வழியை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும். சோ நாமளும் நடுகர்களா மாறிடுவோம் போல நாளைக்கு, அதனால இவனோடு போரிட முடியாது என்று சொல்லி ஒட்டாது அகன்ற ஒன்னா தெவ்வர் சுட்டினும் பணிக்கும். அவர்கள் வந்து இதை நினைத்தாலே அஞ்சக்கூடிய அளவிற்கான அப்படிப்பட்ட வழிகள், சுரம்ன வழிகள் பல அங்கே உண்டு.
சரி, யாரு நீங்க, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி வழியில யாராவது உங்களை கேட்பாங்க. இவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க, புதுசா இருக்கீங்க, யாரு நீங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க தயங்காம சொல்லுங்க, நன்னனுடைய நாட்டை நோக்கி போகிறோம் என்று தயங்காமல் சொல்லுங்கள். அந்த நன்னன் எப்படிப்பட்டவன்? தேன் பாய் கண்ணி, தேன் நிறைந்த வண்டுகளால் மொய்க்கக்கூடிய மலர் மாலைகளை அணிந்தவன். தேம்பாய் கண்ணி, கண்ணின மலர் மாலைகள். தேர் வீசு கவிகை ஓம்பா வள்ளல், அவனுடைய தேரை கூட யாராவது கேட்டால் கொடுத்து விடக்கூடிய அளவிற்கு வள்ளல் தன்மை உடையவன். அவன் ஏறி வருகிற தேரை யாராவது கேட்டா கூட அவன் வந்து கொடுத்துருவான். ஓம்பா, ஓம்பா வள்ளல்னா தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் தூக்கி கொடுத்துடக்கூடிய ஒரு பண்பு, தனக்கு என்று வைத்துக் கொள்ளாமல் கொடுத்து விடக்கூடிய வள்ளல் தன்மை உடையவன் அவன். தேர் வீசு கவிகை ஓம்பா வள்ளல், தேர் வீசக்கூடிய அந்த வசதிகளை கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் கொடுத்து விடக்கூடிய ஓம்பாத வள்ளல் ஆகிய அவனை நோக்கி போகிறோம். படர்ந்து இகும் எனினே, அப்படி அவனை நோக்கி போகிறோம் என்று நீங்கள் சொன்னால், மேம்பட வெறுத்த அவன் தொல் திணை மூதூர் ஆங்கணம் மற்றே நம்ம நோக்கே. அது அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னா, தொல்குடி மூதூர், பல பல ஆண்டுகளாக அங்கேயே வசிக்கிறவர்கள் அந்த ஊரை எப்படி ஒரு வசதியான ஒரு இடமாக நினைப்பார்களோ. ஒரு புது இடத்துக்கு போகும்போது இருக்கக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே அங்க உங்களுக்கு இருக்காது. ஐயோ, புதுசான ஒரு இடத்துக்கு போறோமே, அங்க எப்படி வரவேற்பு இருக்கும், அல்லது அந்த இடம் நமக்கு எப்படி இருக்கும், சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். பல 100 ஆண்டுகளாக அங்கேயே உரையக்கூடிய தொல்குடிகள் அந்த இடத்தை எப்படி தனக்கு வசதியானதாக நினைப்பார்களோ அல்லது உணர்வார்களோ, அது போல ஒரு வசதியும் உணர்வும் உங்களுக்கு ஏற்படும். மேம்பட வருத்த அவன் தொல்திணை மூதூர் ஆங்கணம் மற்றே நம்ம நோக்கே, நமக்கும் அதே மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். இது ரொம்ப நாளா நம்ம வாழ்ந்திருக்கிறோம் போல இருக்கே என்ற ஒரு வசதியையும் உணர்வையும் அவனுடைய ஊர் நமக்கு தரும். நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், நாங்கள் நன்னனை நோக்கி போகிறோம் என்று சொன்னால் போதும், அந்த ஊர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்கும். அப்ப நீங்க அந்த மாதிரி இடத்துல அசை ஒழி அசை, அசைவுனா இளைப்பாரி, உங்களுடைய களைப்பெல்லாம் இளைப்பாரி அங்க இருந்து தங்கி அந்த களைப்பெல்லாம் போக்கிக் கொண்டு அஞ்சாது கழிவு, அங்க இருந்து நீங்க வந்து எந்த கவலையும் இல்லாம அஞ்சாது தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளலாம். அடுத்து வரக்கூடிய வழி இடையர்கள் வாழக்கூடிய வழி. இப்போ வந்து காட்டு பகுதியில வராரு. காட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில வந்து அந்த புறவு காடுகள் இருக்கும். அங்கதான் வந்து இடையர்கள், கோவலர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இங்கதான், காட்டை ஒட்டின பகுதி. ஏன்னா மேய்ச்சல் நிலம் இருக்கணும் அவங்களுக்கு இல்லையா. அப்போ அந்த இடத்துல நீங்க இடையர்களை பார்த்தீர்கள். அந்த இடையர்கள் உங்களுக்கு அவர்களுக்குரிய பொருள்களை கொடுத்து உங்களை உபசரிப்பார்கள். அதுதான் அடுத்து வரக்கூடிய பகுதி. இந்த காடு எப்படிப்பட்டது அப்படின்னா, புலி உற வெறுத்த தன் வீழ்பிணை உள்ளி கலை நின்று விழிக்கும் காணம் ஊழ் இறந்து. அந்த காட்டு தாண்டி நீங்க போவீங்க, அந்த காட்டுல மான் ஒலி எழுப்பும், கலைமான் ஒலி எழுப்பும். ஏன்னா அதனுடைய புலி வந்து தாக்குனதுனால தன்னுடைய துணையை இழந்த கலைமானது. அந்த மான் பிணை ரெண்டு ஒன்னா இருக்கு, அதுல புலி வந்து தாக்கினதுனால அதனுடைய பெண்மான் இணை வந்து இப்ப இறந்து போயிடுச்சு. புலி தாக்கி அது இறந்து போச்சு. ஆனால் அந்த ஆண்மானுக்கு தன்னுடைய துணையை நினைக்காம இருக்க முடியல. அதனால அது வந்து மனது இறங்கி தன்னுடைய பிணையை நினைத்து அது ஒரு ஒலி எழுப்புகிறது. மான் கத்துறதுக்கு என்ன சொல்லுவோம்? மான் கத்துறது தானா? மான் வந்து கத்துகிறது தான் சொல்லுவோமா? தெரியல. பிணை வந்து இங்க நின்று விழிக்கும், விழிக்கும்னா கூவுதல், விழிக்கிறது, தன்னுடைய துணையை அழைக்கிறது. துணை இறந்து போச்சு, ஆனால் அந்த துணையை இன்னும் அது ஆசையோடு கூப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காணம். அந்த காணத்தை நீங்கள் கடந்து, அந்த காணத்தை தாண்டி சிலை ஒளி வெறிய செங்கண் மறைவிடை தலை இரும்பு கதழும் நாறு கொடி புறவின் வேறு புலம் படர்ந்த ஏருடை இனத்த வளை ஆம் தீம்பால் மிளை சூழ் கோவலர் வளையோர் ஒப்ப தருவனர் சொல்தலின். அந்த ஆயர்குல பெண்கள் உங்களுக்கு அந்த ஆணிலிருந்து கறந்த சங்கு போன்ற வெண்மையான பாலை தருவார்கள். அந்த பாலை நீங்கள் வாங்கி அருந்தி மகிழலாம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, அந்த காட்டை முறைப்படி நீங்கள் கவரலாம். வில்லினுடைய ஓசைக்கு பயந்து அந்த காட்டுல நிறைய பேர் வேட்டையாடி கொண்டிருப்பார்கள். அப்போ வில்லினுடைய ஓசை மிகுதியாக அங்கே கேட்கும். ஒரே நிமிஷம். சரி, இங்க வில், இங்க பாவுட்டேன், ஆமா, தலை இரும்பு. இங்க வில்லினுடைய ஓசை சிலை ஒலி வெறிய.
அந்த வேடுவர்கள் அந்த அம்பினை விடும்பொழுது அந்த அந்த வில்லினுடைய ஓசை கேட்டு காட்டிலிருந்து பயந்து ஓடி வெளியில வரும். சிலை ஒளி வெறிய செங்கண் மறை, செம்மையான சிவந்த கண்களை உடைய மறைவிடை. இந்த ஆண் காட்டெருதானது தலை இரும்பு கதழும் நாறு கொடி புறவின் வேறு புலம் படர்ந்த ஏருடை இனத்த. அப்போ அது அந்த கூட்டத்துல இருந்து ஒண்ணு பிரிஞ்சு வெளியில ஓடி வந்துடும். பயந்து எல்லாம் கூட்டமா அப்படி ஓடும் போது அதுல ஏதாவது ஒரு எருது வந்து தனித்து வெளியில ஓடி வந்துடும். ஓடி வந்து இந்த இடத்துல வந்து மாட்டிக்கும். வில்லின் ஓசைக்கு பயந்து இந்த சிவந்த கண்களை உடைய காட்டெருது அந்த குறும் காற்றினுடைய கொடிகளை எல்லாம், கொடிகள் இருக்கக்கூடிய அந்த கொள்ளை காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காடுக்கும் புறவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஓடி வந்துடும். ஓடி வந்து தனியா மாட்டிக்கும். இவங்க அதை பிடிச்சி தங்களுடைய இதோட ஒன்னா அதை சேர்த்துப்பாங்க. அந்த அந்த இடத்துல கொண்டு வந்து வேற்று இடங்கள்ல சென்று மேயும் எருதுகளோட அந்த ஆணரியை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கீராஜநாராயணனுடைய கதையில வந்து அவங்க அந்த இதை உண்டு பண்ணுவாங்க. எங்கிருந்தோ புலம்பெயர்ந்து வந்த, ஆந்திர பகுதியில இருந்து புலம்பெயர்ந்து வந்த அவங்க வந்து ஒரு இடத்துல நின்று காட்டை அழிச்சு அதை வந்து விவசாயத்துக்குரியதா மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு மாடு இருக்காது. ஆனா ஒரு கன்று ஈனக்கூடிய இதுல இருக்கக்கூடிய ஒரு மாடு வந்து அந்த பள்ளத்துல மாட்டிக்கும். அதை எடுத்து கொண்டு வந்து அவங்க இதை எப்படி அந்த இதை பெருக்குவாங்க அப்படிங்கிற கதை வரும். அப்ப இந்த இடத்துல வந்து அந்த ஆணரை கூட்டத்தோடு அவர்கள் அப்படி சேர்த்துருவார்கள். அப்படிப்பட்ட ஆணரை கூட்டத்திலிருந்து கறந்த வளை ஆம் தீம்பால், ஆவினுடைய பசுவினுடைய வளை, சங்கு வளை போன்ற வெண்மையான இனிமையான பாலினை மிளை சூழ் கோவலர். மிளைனா வந்து வேலி, வேலிகள் சூழ்ந்த வேலி போட்டிருப்பாங்க. நம்ம ஆட்சியர் வேலியுமே பார்த்தோம் சிலப்பதிகாரத்துல, எப்படி வந்து அவங்க வேலி போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான இடத்துல வாழக்கூடிய கோவலர்களுடைய பெண்கள் உங்களுக்கு இனிமையான பாலை வழங்குவார்கள். வளையான் தீம்பால் மிளை சூழ் கோவலர் வளையோர் உவப்ப தருவனர் சொரிதலில், அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை உங்களுக்கு தருவார்கள். பலம் பெரு நசையோடு, நீங்க உங்களுக்கு அந்த அந்த பால் அறிந்தின உடனே உங்களுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்த களைப்பெல்லாம் போயிடும். வெகு தூரம் நடந்து வந்த களைப்பெல்லாம் போய் பதிவையின் தீர்ந்தனும் புலம்பு சேன் ஆகல. ஐயோ, இவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம இப்படி நடந்து வந்திருக்கோமே என்று சொல்லக்கூடிய உங்களுடைய களைப்பெல்லாம் போய் புதுவீர் ஆகுவீர். நீங்க ஒரு புத்துணர்வு பெற்றவர்களாக மாறிவிடுவீர்கள். அந்த அவர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அதை கொடுப்பாங்க. அதனால அந்தந்த பகுதியில என்னென்ன கிடைக்குமோ அதை அவங்க கொடுப்பாங்க. அதனால வந்து நீங்க அதுவும் நீங்க ஏற்கனவே வேற சொல்லிட்டீங்க நன்னனை பார்க்க போகிறோம் அப்படின்னு. உடனே நீங்க அங்கேயே வாழ்வது போல ஒரு ஒரு திருப்தியையும் மன நிறைவும் அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். அதனால அதை நீங்க வாங்கி தாராளமாக அருந்தி உங்களுடைய களைப்பை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. இதோட நிறுத்திக்கலாமா? நம்ம அடுத்த பகுதியை அடுத்ததுல பார்க்கலாம். 412 வரைக்கும் பார்த்திருக்கோம். மீதியே நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.